வணக்கம். ஜெய் பீம் ஜிந்தாபாத். மிஸ்டர் விஜய், நான் ராதிகா. 15 ஆண்டுகளா அடித்தள மக்களோட வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு கலாச்சார அரசியல் செயற்பாட்டாளர், பெரியாரிஸ்ட், அம்பேத்கரைட் பெண்ணியவாதி. இன்னைக்கு இந்த வீடியோ மெசேஜ் மூலியமா ஏன் உங்களுக்கு தமிழ்நாட்டுடைய திடீர் தலைவர் ஆகிறதுக்கு தகுதி இல்லைங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். நானும் உங்க படங்களை ரசிச்சு தியேட்டர்ல விசில் அடிச்சு டான்ஸ் ஆடி மகிழ்ந்த பல கோடி மக்கள்ல ஒருத்தி. அந்த உரிமையில சொல்றேன், உங்களை தமிழ் மக்கள் ஒரு நடிகராக ரொம்ப மதிக்கிறோம். ஆனா சினிமா ஹீரோவா இருக்கிறது மட்டும் தலைமைக்கான பாத்வே கிடையாது. சினிமா ஹீரோயிசம் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆட்டோமேட்டிக் பொலிட்டிக்கல் acumen அண்ட் குவாலிஃபிகேஷன். முதல்ல உங்க அனுபவ குறைவை பத்தி கொஞ்சம் பேசலாம். தமிழ்நாட்டுல சினிமா மற்றும் கலைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவங்க பலர். We have a rich and strong legacy of this. அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, டாக்டர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, the list is never ending. ஆனா அவங்க எல்லாருமே போராட்டங்கள்ல ஈடுபட்டு தெளிவான சிந்தனையை உருவாக்கி தொண்டர்களையும் இயக்கங்களையும் கட்டமைத்து பல ஆண்டுகள் களப்பணியில இருந்ததுக்கு அப்புறம் தான் power became accessible to them. சினிமா அவங்களுக்கு ஒரு புரட்சிக்கான கருவியா அமைஞ்சதை தவிர்த்து குறுக்கு வழியா இல்ல. பட் மிஸ்டர் விஜய், இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு இப்போ இல்ல. போராட்டம் இல்ல, தொண்டர்களும் இல்ல, டிவிக்கு உள்ள ஜனநாயகமா தலைமையும் இல்ல. இப்போ நீங்க செய்யறது அரசியல் கொஞ்சம், உரிமை கொண்டாட்டம் மேக்ஸ். You seem to think your stardom and popularity entitles you to political power, and that is a clear sign of privilege. இப்ப கரூர் விபத்தை பத்தி பேசலாம். 41 உயிர்கள், இன்க்ளூடிங் சில்ட்ரன். நீங்க செஞ்சது தாமதமா ஒரு வீடியோ அறிக்கை, சிறுநிதி. Leadership does not arrive as a check, Mr. Vijay. Ad presence, empathy, responsibility, and above all, the ability to be accountable to people. குடும்பங்களோட நின்னு நடந்ததுக்கு பொறுப்பேற்றிருக்கணும். ஜனநாயக முறையில தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக கவர்மெண்ட்டுக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன்ல துணை அனுப்போன்னு சொல்லியிருக்கணும். அதுக்கு பதிலா you pass the buck and have set in motion a truly undignified blame game. And that video, what was that? இந்த மாதிரியான ஒரு டைம் ஆஃப் கிரைசிஸ்ல டெமோக்ராட்டிக்லி எலெக்ட் பண்ணப்பட்ட சீஃப் மினிஸ்டருக்கு த்ரெட் ஸ்டைல்ல சவால் விடுறீங்க. இது சினிமா இல்ல சார், நிஜ வாழ்க்கை. That punch dialogue of yours was of very, very poor taste. மொத்த தமிழ்நாடும் சேர்ந்து கஷ்டப்பட்டு யூனியன் கவர்மெண்டோடைய முகத்தெரிய கிழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிற இன்னைக்கு காலகட்டத்துல how are you now claiming you would rather trust tainted central institutions over those built by your own people here within Tamil Nadu to undertake this investigation? இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தை நம்பாம யூனியன்ல பிஜேபி இன்ஸ்டிடியூஷன்ஸை இன்வைட் பண்றீங்க. இதுலயே உங்க அலிஜென்ஸ் கிளியரா வெளிப்பட்டதுல. அடுத்தது, the key difference between ரசிகர்கள் and அரசியல் தொண்டர்கள் aka காடா. ரசிகர்கள் கை தட்டுவாங்க, தொண்டர்கள் இயக்கங்கள் கட்டுவாங்க. Fans will cheer while cadre will educate, agitate and organize. Fans will merely follow while cadre will hold even their leaders accountable when they falter. And ஒரு திறமையான தலைவர் ரசிகர்களை தொண்டர்களா மாத்துவார். Slow and through sustained engagement. இன்னைக்கு டிவிகேக்கு இருக்கிறது ரசிகர் கூட்டம், தொண்டர்கள் பிரிகேட் இல்ல. The proof of this is all over the internet today. உங்களை விமர்சிக்க துணிந்த யாரா இருந்தாலும் உங்களுடைய ரசிகர்கள் இமீடியட்லி கேவலமா அவங்களை திட்டி இன்சல்ட் செய்யற இந்த வல்கர் அண்ட் வயலண்ட் கூட்டம் ஒரு சிறந்த அரசியல் தொண்டர்கள் அமைப்பா இருக்க முடியாது. It is absolutely a frenzied mob out there. எங்க எதிர்பார்ப்பு என்ன? தமிழ்நாட்டுக்கு நல்ல தலைவர்களும் அரசியல் சமூக சிந்தனைய வளர்க்கிற நல்ல பொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸும் தேவை. அந்த ஆல்டர்னேட்டிவா நீங்க இருக்க விரும்பினால் முதல்ல உங்க இயக்கத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க. Build an ideologically strong and systemically just movement in the name of TVK. கல்வி முகாம்கள் நடத்தலாம் to impart political education to your fans. Community libraries, அதாவது நூலகங்கள், legal aid centers, அதாவது சட்ட உதவி மையங்கள், இந்த மாதிரி விஷயங்களை தொடங்கினா it will help your fans to turn into active citizens. சாதி மற்றும் பாலின வன்முறைகளை குறித்து புலனாய்வு செய்யறதுக்கு அவங்களை தூண்டுங்க so that they educate themselves. Before organizing political rallies to usurp power, organize public hearings and meetings to demand accountability from existing systems and work for policy change.
இது எல்லாம் கலைஞர், எம்ஜிஆர் மாதிரி இருந்த தலைவர்கள் செஞ்சாங்க. போராட்டங்கள்ல தான் அவங்களுடைய தலைமை வளர்ந்தது. இப்ப கொஞ்சம் எதிர்வினைய பத்தியும் பேசிடுறேன். இந்த வீடியோக்கு அப்புறம் உங்க ரசிகர்கள் என்ன கேவலமா திட்டி தாக்குவாங்கன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனா அதுவே என் பாயிண்ட நிரூபிக்கும். மரியாதையான விவாதத்தில் ஈடுபடாம வன்முறை மட்டுமே தெரிந்தால் டிவிக்கே இப்ப இருக்கக்கூடிய அரசியலுக்கு மாற்றாக இருக்க முடியாது. You are not a viable alternative to the current political culture in Tamil Nadu yet. உடனே நீ எந்த கட்சின்னு கோடாலியை தூக்கிட்டு வந்துடாதீங்கப்பா. I am not associated with any political party. I stand for Tamil Nadu's commitment to dignity, justice and equality. And ஒரு முக்கியமான கேள்வி, நிதி. டிவிக்கு பணம் யார் கொடுக்கறாங்க? இவ்வளோ டீப்பா அரசியல்ல ஈடுபட சினிமா வருமானம் போதாது. நீங்க மக்கள் கிட்ட இருந்து வசூல் செய்றீங்கிறதுக்கு எந்த விதமான பிரைமா ஃபேசி பப்ளிக் இன்ஃபர்மேஷனும் அவைலபிளா இல்ல. அப்போ எந்த கார்பரேட், எந்த ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல், எந்த ஐடியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் இஸ் பேக்கிங் யூ? தமிழ்நாடு knows too well hidden money is equal to hidden masters and hidden agenda. கடைசியா மிஸ்டர் விஜய், நான் உங்க எதிரி இல்ல. உங்க படங்களை ரசிச்ச ஒரு தமிழ் பெண். ஆனா தமிழ்நாடு இப்ப இருக்கிறத விட முன்னேறணும்னு நினைக்கிறேன். ஒரு த்ரைவிங் டெமோக்ரஸிக்கு வலிமையான காம்படிஷன் ரொம்ப முக்கியம். ஆனா அது இப்படி இருக்க முடியாது. தமிழ்நாடு போராட்டத்தில் உருவான தலைவர்களை மட்டுமே ஏற்கும், PR நட்சத்திரங்களை இல்ல. லீடர்ஷிப் இஸ் நாட் அ ரோல் யூ கேன் பிளே. அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. நீங்க அதை இன்னும் ஏர்ன் பண்ணல. இது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஜெய் பீம், வாழ்க பெரியார், வளர்க திராவிடம், ஜிந்தாபாத்.